माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना நமசபாயை அஸ்மத் குரு பரம்பராயை நமः. ஸ்தோத்திர ரத்னம் என்கிற அற்புதமான காவியத்திலிருந்து 5வது பத்தியம் இது. நமக்கு அருளிச் செய்தவர் யாமுனாச்சாரியர். இந்த பத்தியத்துக்கு முன் 4 பத்தியங்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம். முதல் 3 பத்தியங்கள் மூலமாக தம்முடைய பிதாமகரான பிராச்சாரியரான நாத முனிகளை நமஸ்கரித்தார். பின்பு 4வது பத்தியம் மூலமாக புராண ரத்னம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய கர்த்தாவான பராசர மகரிஷி முனி அவரை நமஸ்கரித்தார். அதற்கு பிறகு பிரபன்னஜன கூட்டஸ்தரான் நம்மாழ்வார் அவரை இங்கு அவருடைய திருவடிக்கு தன்னுடைய பிரணாமங்களை சுவாமி சமர்ப்பிக்கின்றார். அவரே அனைத்து உறவும் என்று கூறி எனக்கு மட்டுமல்ல, அடியனுக்கு மட்டுமல்ல, அடியனுக்கு முன்பு இருந்தவர்களுக்கும், அதாவது ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் அடியனுக்கு பின்பு வரக்கூடிய அர்த்தமானது. மதன்வயானான்னு சொல்ல போகிறார். எல்லாருக்கும் அவரே கதி அப்படின்னு. பிரணமாமி அதான் கிரியாபதம் இந்த பத்தியத்தில். பிரணமாமி நமாமினாலே வணங்குகின்றன்னு அர்த்தம். பிரணமாமின்னு சொன்னால் பிரகர்ஷியன்னு அர்த்தம், நன்றாக அர்த்தம். பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மனோவாக்காயைகி மனசாலும் வாக்காலும் காயத்தினாலும் உடம்பினாலும் சரீரத்தினாலும். மூர்தனா பிரணமாமி. மூர்தா அப்படின்னு சொன்னால் தலை. மூர்தனா அப்படின்னா தலையினால் அர்த்தம். அதாவது தலையா கீழே விழுந்து நல்லா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாலே திருவடியை தான் நம்ம ஸ்பர்ஷிப்போம். ததங்கிரி யுகலம் மூர்தனா பிரணமாமி. அங்கிரினா பாதம், யுகலம்னா இணை, 2ன்னு அர்த்தம், இரட்டை. தத்துனா தஸ்யன்னு அர்த்தம். அவருடைய குலபதியினுடைய சொல்ல போகிறார். அவருடைய அந்த திருவடி இணையை நான் நன்றாக சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன். அவைகள் அந்த திருவடி இணை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஸ்ரீமத். ஸ்ரீன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல கைங்கரிய ஸ்ரீ அல்லது பகவான் அனுகிரகம் எல்லாமே ஸ்ரீ தான். அதையெல்லாம் உடைய அந்த அவருடைய திருவடி இணையை நான் தலையால் வணங்குகின்றேன். மேலும் எப்படிப்பட்டது அந்த திருவடி இணை? வகுலாபிராமம். வகுல புஷ்பங்கள் இருக்கும், அதனால் எப்போதும் நறுமணம் ஏற்றப்பட்டது, சூட்டப்பட்டது, ஆழ்வாருக்கு ரொம்ப உகந்தது. அதனால் அந்த வகுல புஷ்பங்களால், மகிழம்பூவினால் அதை நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, ஆழ்வாருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவருடைய திருவடியில் அந்த பூக்கள்லாம் புஷ்பங்கள் எல்லாம் சேர்க்கும்போது அதனாலேயே அது மிகவும் ரொம்ப அழகாக, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கின்றனவாம். அப்படிப்பட்ட அவருடைய அந்த திருவடி இணையை நான் தலையால் வணங்குகின்றேன், சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன். அவர் யார் அப்படின்னு கேட்டால், நக ஆத்யஸ்ய குலபதேகே. நகன நம்முடைய, அஸ்மாக்கம் நக நம்முடைய. அவர்தான் நமக்கு பகவானுக்கு நிகரன்றார். குலபதின்னு சொன்னால் முதல் புருஷன் அர்த்தம். அது நம்ம கோத்திர பிரவர்த்தக மகர்ஷிகள் மாதிரி. அப்படிப்பட்ட முதன்மையானவர். ஏன்னா அவர் தான் நமக்கு மறுஜென்மத்தை கொடுக்குறார். இந்த பிரபத்தின்ற இதெல்லாம் நமக்கு போதித்து ஞானத்தையெல்லாம் ஏற்படுத்தி நமக்கு புனர்ஜென்மம் கொடுத்ததுனால ஆத்யஸ்ய நः குலபதேகே வகுலாபிராமம். அவருடைய கிரந்தங்கள் தான் நமக்கு இன்றைக்கி பெரிய பிரமாணம் இல்லையா. திருவாய்மொழியை நமக்கு காண்பித்து கொடுத்தார், அதை நமக்கு சாதித்து கொடுத்தார். அதில் சொல்லப்படாத அர்த்தமே இல்லை. முதல்ல பரமாத்மாவை பற்றி எல்லாத்தையும் சொல்லி, அவனுடைய சிரேஷ்டியத்தை சொல்லி, பரத்தத்தை சொல்லி, சௌலபியத்தை சொல்லி, அதில் இவர் மூழ்கி நமக்கு அந்த பக்தி பாவத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு பரம உஜ்ஜீவனமாக இருக்கக்கூடிய அந்த திருவாமொழி பரம உபகாரமாக இருக்கக்கூடிய. அதனால் ஆத்யஸ்ய நः குலபதேகே. மேலும் மாதா மதன்வயானாம் நியமேன மாதா பிதா யுவதய தனயாக விபூதி சர்வம் யதேவ.
நக ஆத்தியஸ்ய குலபதேகன் அப்படி அன்மயமாக இருக்குது. அதாவது மதன்வயானாம், மத்துனா என்னுடைய, அஸ்மாக்கம் நம்முடைய, அன்வயானம்னா நமக்கு என்ன அன்வயம்னு சொன்னால், அன்வயம்ன்றது பல விதத்தில் இருக்கலாம். ஒரு குலத்தில் பிறந்தோமையானால் நாம் யாருக்கு ஜனித்தோமோ, தோப்பனார், பாட்டனார், இப்படி ஒரு அன்வயம். அல்லது நம்மால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை, பேரன், பொண்ணு, இதுவும் அன்வயம். அல்லது ஞான பரம்பரை இருக்குது, ஆச்சாரியர்கள், சிஷ்யர்கள்லாம் வச்சுக்கலாம். இப்படி எல்லாமே அன்வயானான்னா அன்வயித்தவர்கள், அவர்களுக்கு. நியமேனன்னு சொன்னால் பை ஆல் மீன்ஸ்னு வச்சுக்கலாம். நியமேனன்றதுக்கு கொஞ்சம் முடிஞ்சால் தேசிக வியாக்கரணத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். அது பை ஆல் மீன்ஸ் வச்சுக்கலாம். சர்வம், அதாவது நியமேன மாதா. இப்போ எதற்காக இந்த உறவுகள்லாம் சொல்லணும்? இப்போ குறிப்பாக மாதான்னு ஏன்னு சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அம்மாவுக்கு மிஞ்சின ஒரு உறவு இல்லை. அந்த கர்ப்பப்பையில் ஜனித்த நாள்லேருந்து அந்த கர்ப்பத்தை ரட்சித்து எத்தனையோ பிரயாசம், எத்தனையோ தியாகங்கள் பண்ணுற அம்மாவை பற்றி சொல்லச்சே நம்ம கண்ணில் வந்து ஜனம் வரணும். அப்படிப்பட்ட உறவு, அது அனைத்தையும் தாண்டிய ஒரு உறவு அது. அந்த தாய் என்ன பண்ணுறான்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிறப்பு கொடுக்குறா அந்த குழந்தைக்கு. கொடுத்த பிறகு அதற்கு தன்னுடைய ரத்தம், அதாவது தன்னுடைய பாலை அதுக்கு ஊட்டுகின்றால். கண்ணுக்கு மேலே வச்சுட்டு பார்த்துக்கிறார். இந்த குழந்தைய வந்து இத்தனை ஒரு பெரிய இதுவாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆசை இல்லையா, தன் குழந்தை நன்னா வரணும். அதற்கு உண்டான எல்லா போஷாக்கும் கொடுக்குறார். நன்னா வருதோ நன்னா வரலையோ அம்மா இது பண்ண போகிறா. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை ரட்சிக்க போகிறார். அப்படி அல்லது குறிப்பாக சில தாய்மார்கள் இது மாதிரி வேணும்னு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதும் உண்டு. இப்படியெல்லாம் வர வேண்டும் அப்படின்னு பெற்றுக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி அடுத்து பிதா, தாய் எவ்வளவு முக்கியமோ தந்தையும் அவ்வளோ முக்கியம். தந்தையினுடைய தியாகங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. தாயினுடைய தியாகங்கள் கூட நமக்கு பிரத்யட்சமாக சில சமயம் தெரிஞ்சிடும். ஆனால் அப்பாவினுடைய தியாகம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அது அவருடைய அந்த கீழே இருந்துட்டு எல்லாத்தையும் தாங்குறாரு பாருங்க இல்லையா, ஆதிசேஷன் உலகத்தை தாங்குற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியாமையே நமக்கு நம்ம தாங்கிட்டு இருக்கார். பூமி மாதிரி நாம் என்ன பண்ணுறோன்னா அது மேலே நடந்துட்டுருக்கோம். எது மேலே நடக்கிறோமோ அது நம்மளை தாங்கிறது நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கோம். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதில்லை. ஆக அவர் தன்னுடைய அந்த உழைப்பு காப்பாற்றுகின்றார். அந்த போஷணத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கின்றார். ஞானத்துக்கு உண்டான வழியெல்லாம் ஏற்படுத்துகிறார். தானே சொல்லிக் கொடுக்குறார். இல்லை ஒரு நல்ல குருவிடத்தில் போய் சேர்க்கிறார். அது ஒரு மகத்தான உறவு. அப்பான்றதும் ஒரு மகத்தான உறவு, தாய் தந்தை இரண்டும். அப்புறம் அதற்கு பிறகு அந்த யுவாவாகன பிறகு யுவதையாகன்னு சொன்னால் மனைவி குறிப்பாக. அப்போ சில காலங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவன் அந்த மனைவின்ற உறவுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அந்த மனைவியோடு இருக்கும்போது என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் மறந்து விடுறான். அப்படிப்பட்ட ஒரு உறவு அது. அதற்கு பிறகு பிள்ளை தனையாகன்னு சொன்னால் பிள்ளை பொண்ணு எல்லாம் தான். அப்போ அந்த குழந்தைகள் பிறந்தோடனே மறுபடியும் என்ன பண்ணுறான், இவன் அதையே உலகமாக நினைத்து கொண்டு இருக்கான் ஒருத்தர். அப்புறம் விபூதி, இதுவும் தேவை நமக்கு. விபூதி ஏன்னு சொன்னால், விபூதி இல்லாட்டி ஒன்றும் கிடையாது இல்லையா. பணம் இல்லாட்டி உலகம் ஒன்றும் கிடையாது. கைங்கரியம் எதுக்காக இருந்தாலும் விபூதி ஓணும். அப்போ எல்லாமே பகவானுக்காக வைத்து கொண்டு இருக்கோம். இதெல்லாம் பகவானுக்காக தான். இது எல்லாம் நம்மாழ்வார் தான் எல்லாம் அப்படின்ட்டு. எப்படி ஆழ்வார் உண்ணும் சோறு பருகநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னாரோ, இங்கே அதே மாதிரி எல்லாமே நமக்கு சர்வம் எதேவ, எல்லாம் அவரே நமக்கு. அப்படி பாவித்து அவர் நம்மாழ்வாரை இங்கு நமஸ்கரிக்கின்றார் இந்த பத்தியம் மூலமாக. இந்த சுவாமி தேசிகன் வந்து குறிப்பாக சொல்லச்சு, அத பராசர பிரபந்தாதபி வேதாந்த ரகசிய வைஷத்திய அதிசய ஹேதுபூதை சத்ய பரமாத்மனே சித்தரஞ்சகதமை சர்வோபஜீவியை அப்படின்னு மேலே போடுது. அதாவது அந்த வியாக்கியானத்தை சொன்னால் அது காலக்ஷேபம் மாதிரி ஆகிடும். ரொம்ப அழகாக சுவாமி சாதிக்கிறார். அந்த பராசர பிரபந்தத்தை காட்டிலும் திருவாய்மொழிக்கு ஏற்றம். ஏன்னா மனோரஞ்சகைகி சித்தரஞ்சகைகி, நம்முடைய அப்படியே மனசை போட்டு பிசைகிறது. அதை வாசிக்கச்சேவே நமக்கு அந்த பாவத்தை ஏற்படுத்தும். அனைவரும் ஸ்வீகரித்து கொள்ளலாம் என்கிற ரீதியில் சாதித்த ஒரு பிரபந்தம். அப்படிப்பட்ட பிரபந்த கர்த்தா நம்மாழ்வார். அவருக்கு அதற்காக நியமேனன்னு சொன்னால் எப்பொழுதும் சொன்னார். ஈஸ்வரனை காட்டலுமான்னு கேட்டால் அதுக்கு சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஈஸ்வரனோட கிருப்பை கூட சம்டைம்ஸ் நமக்கு
லீலாரசத்துக்காக நிகிரகமாக போகுமா. ஆனால் ஆழ்வாருடைய இது அப்படி இல்லையா, எப்பயும் அனுகிரகம் தானே. எப்பயும் நம்ம வந்து ஆச்சாரியனுக்கு என்ன ஏற்றம்னு சொன்னால், நமக்கு எப்பயும் நல்வழி நடத்துபவர் ஆச்சாரியன் இல்லையா. பகவான் கூட சம்டைம்ஸ் லீலாரசத்துக்காக நம்ம அப்படி அசாது காரயித்தாவாக ஆயிடுறானா. அதாவது அசாது காரயித்ருத்வம் அவனிடத்துல உண்டா. ஏன்னா கர்மாம்பகம் நடக்கணும் அவன், அதனால். ஆனால் ஆச்சாரியன் அப்படி கிடையாதான். சாத்வேவ காரயத்தி அப்படின்னு அப்படிப்பட்ட ஏற்றம் ஆச்சாரியனுக்கு உண்டு. அதனால் இங்கு எல்லாம் பகவான் இருந்த போதிலும் கண்ணினும் சிரித்தாமினால் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு பாவம் ஆழ்வாரை நிற்க மாதிரி இங்கே ஆழ்வாரை அந்த அளவுக்கு பகவான் நிறுத்தி வைத்து ஆழ்வாரை கொண்டாடுகின்றார் இந்த பத்தியத்தில். அடுத்த பத்தியம். यन्मूर्ध्निमे श्रुतिशिरस्सु च भाति यस्मिन् अस्मन् मनोरथपथः सकलः समेति स्तोष्यामि नः कुलधनं कुलदैवतं तत् पादारविन्दमरविन्दविलोचनस्य यन्मूर्ध्निमे श्रुतिशिरस्सु च भाति यस्मिन् अस्मन् मनोरथपथः सकलः समेति स्तोष्यामि नः कुलधनं कुलदैवतं तत् பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்ய. ஆறாவது பத்தியம். 5 பத்தியங்கள் மூலமாக நாதமுனிகள், அவருக்கு 3 பத்தியங்கள், 4வது பத்தியம் மூலமாக பராசர முனிவர், 5வது பத்தியம் மூலமாக நம்மாழ்வார். அவர்கள் மூவருமே வந்து நம்மளோட சம்பிரதாயத்தை ரட்சித்தவர்கள். ஆனால் அந்த சம்பிரதாயம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அது பகவானிடத்துலேயே வந்தது. ஸோ ரட்சிக்கப்பட வேண்டிய, அதாவது பகவான் நம்ம ரட்சித்தா கூட அவனுடைய சம்பிரதாயத்தை நாம் இங்கே ரட்சிக்க வேண்டிய கடமை நமக்கு, பொறுப்பு நமக்கு இருக்குது. குறிப்பாக ஆச்சாரியர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆச்சாரிய பரம்பரையை துதித்த பிறகு அந்த ரக்ஷகன் இப்போ ரட்சியமாகவும் இருக்கான். அவனுடைய சம்பிரதாயம் அவனை, பகவானை, அந்த அரவிந்த லோச்சனனை இந்த பத்தியத்தில் ஸ்தோஷ்யாமின்னு துதிக்கின்றார். ஏன்னா பகவானை வந்து ஸ்துத்திய, அவன் வந்து ஸ்தவப்பிரிய என்ன சொல்கிறோம் இல்லையா, அவன் துதிக்கப்பட வேண்டியவன். வாய்க்குண்டு மானிடம் பாட வந்த கவியன் அல்லன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்துதி எல்லாம் பகவானுக்கு தான் போய் சேர வேண்டும். அதனால் ஸ்தோஷ்யாமி நான் ஸ்துதிக்கின்றேன். யாரை எதையும் கேட்டால் பாதாரவிந்தம், அரவிந்தம் எல்லாமே தாமரை தான். கட்டுரைக்கில் தாமரை எல்லாமே பகவானுக்கு ஒப்பனையை சொல்லக்கூடியது, ஓமையாக சொல்லக்கூடியது தாமரை தான். பாதாரவிந்தம் அவனுடைய திருவடியே தாமரை, திருவடி தாமரையை நான் துதிக்கின்றேன். தத்து அந்த திருவடி தாமரை. எந்த திருவடி தாமரைனா அந்த லோகத்துக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கக்கூடிய, ரெஃப்யூஜ் ஆசிரியமாக சரணமாக இருக்கக்கூடிய, சரணவு சரணம் பிரபத்தியன்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படி அந்த திருவடியை நான் துதிக்கின்றேன். எவருடையதுன்னு கேட்டால் அரவிந்த விலோச்சனஸ்ய. தாமரை கண்ணன்றது அடையாளம் பகவானுக்கு. புண்டரீகாட்சன் ஜித்தந்தே, புண்டரீகாட்சன் சொல்லிச்சு ஜித்தந்தே. எல்லா இடத்துலையும் பார்த்தா பகவானை முதல்ல ஆழ்வார்கள்லாம் கூட அவனை வந்து அதிகமாக துதிப்பது என்னன்னு கேட்டால் தாமரை கண்ணன் தான். புண்டரீக நயனன், புண்டரீக லோச்சனன், புண்டரீகாட்சன் அப்படின்னு பெருமாளுக்கு அத்தனை இடத்துல திருநாமங்கள் இருக்குது. அரவிந்த லோச்சனன், அரவிந்த விலோச்சனன். விசேஷமான லோச்சனம்னா கண்ணு, அந்த தாமரையை விசேஷமாக, அதாவது ரொம்ப அழகிய கண்களை உடையவன் அர்த்தம் பகவானுக்கு. அதான் அடையாளம். அவன் யார் அப்படின்னு கேட்டால் நக குலதனம் குல தெய்வத்தம். நகன அஸ்மாக்கம், நம்முடைய, நமக்கு குல தனமாக இருக்கின்றான். குலதனம்ன்றது என்னன்னு கேட்டால் அதை இங்கே ரொம்ப அழகாக சாதிக்கிறார். குலதனம்ன்றது நம்முடைய எத்தனம் இல்லாமல் வரக்கூடியது. அது நம்முடைய எத்தனம் இல்லாமல் வரக்கூடியது இல்லையா. தாத்தா அப்பா அப்படிலாம் மட்டும் சொத்து யாரையும் எடுத்துன்னு போக முடியாது, போச்சு. அதனால் அப்படியே இட் ஹாஸ் டு கம் டு அஸ்ன்ற ரீதியில் அது வருது. ரெண்டாவது பை எனிவே, அதாவது நம்மளோட முயற்சி இல்லாமல் வரக்கூடியது, எனிவே நமக்கு கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்ற 2 இது இருக்குது. அதை யாரும் உள்ளுக்குள்ளே வந்து பிறர் வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியாது. குலதனம், குல தெய்வத்தம், நமக்கு பிராப்பிய பிராபகம் எல்லாம் ஆசிரியம் எல்லாமே பகவான் தான். குல தெய்வத்தம் யாருன்னு கேட்டால் அரவிந்த லோச்சனஸ்ய தத்து. அவனுடைய திருவடியே நமக்கு குலதனம் குல தெய்வத்தம், அதுக்கு தான் அன்வயமாகுது. நம்முடைய
குலத்துக்கு நமக்கு குலதனமாகவும் குல தெய்வத்தமாகவும் பகவானுடைய திருவடி தான் இல்லையா. அஸ்திமே ஹஸ்தசீலாகிரே வஸ்துமே பைத்தாமகம் தனம்னு இதெல்லாம் வச்சுட்டு தான் சுவாமி தேசிகனுடைய பத்தியமும் இருக்குது. அது தாத்தா சொத்து பேரனுக்கு வந்தே தீரணும். அப்படி என்ன அந்த திருவடிக்கு என்ன விசேஷனம் இப்போ அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அழகாக சாதிக்கிறார். என்மே மூர்த்னி ஸ்ருதி சிரஸ்துச்ச பாதி. மூர்த்னி போன ஸ்லோகத்தில் மூர்தனா அப்படின்னர், தலையினால் அர்த்தம். இங்கே மூர்தனி அப்படின்னா இதே கிட்டத்தட்ட அந்தாதி மாதிரி எடுத்து பிரணமாமி மூர்தனா அப்படின்னர், இங்கே என் மூர்தனி அப்படின்னு கிட்டத்தட்ட அந்தாதினா அந்தியாதி அப்படியே வரணும். என் மூர்தனி மே ஸ்ருதி சிரஸ்து எத்து மூர்தனி மே ஸ்ருதி சிரஸ்து ச பாதி. எத்துன்னு சொன்னால் எத்து தத்து அன்வயம். மூன்றாவது பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோஷ்யாமி ந குலதனம் குலதெய்வத்தம் தத்துன்னு இருக்கோன்னோ, அதுக்கு அன்வயம் எங்கன்னு கேட்டால் எத்து. எப்பவுமே எதுவோ அது இல்லையா. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், எவன் அவன் சொல்கிறோமோ அது மாதிரி எது தத்து, எது அது, எது அது அப்படின்னு வச்சுக்கோங்க. எதுன்னு சொன்னால் எது என்ன எப்படிப்பட்டது கேட்டால் மே மூர்தனி மம மே என்னுடைய தலையிலும் பாதி அது பிரகாசிக்கின்றது. ஸ்ருதி ஷிரஸ்ஸு உபனிஷத்து ஸ்ருதியில் ஷிரஸில் அது பிரகாசிக்கின்றது. மொத்த ஸ்ருதிக்கு என்ன வேலைன்னா பகவானை துதி பண்ணுறது தான் ஸ்ருதிக்கு வேலை. ஸ்ருதிக்கு என்ன வேலைன்னு சொன்னால் பகவானை ஸ்துதி பண்ணுவது. அதுலேயும் இருக்கின்றது தான். ஸ்ருதியினுடைய ஷிரஸில் மாத்திரம் இல்லை, என்னுடைய தலையிலும் இருக்குன்ட்டு. அது ரொம்ப தேசிகனுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம், ரொம்ப அழகாக சாதிக்கிறார். பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி. யஸ்மின் அப்படின்னா எதில்னு அர்த்தம். எதுனா எது, யஸ்மின்னா எதில் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி. என்னுடைய மனோரதம்னு சொன்னால் ஆசைகள்லாம் இருக்கும்னோ, அது ஒரு பெரிய ஆறு மாதிரி வச்சுக்கலாம், ஓடுறது பெரிய பாதை. அதில் என்னென்ன இருக்கோ எல்லாம் அங்கே போய் அன்வயிக்கிறதுன்ட்டு. அதாவது என்னுடைய என்ன ஓட்டம் இருக்கோன்னோ, அந்த என்னென்னலாம் ஆசையின் அடிப்படையில் என்னென்ன ஓட்டங்கள் இருக்கோ எல்லாம் எங்கே போய் சேரதுன்னு சொன்னால் அது அந்த திருவடியில் போய் சேரது. எஸ்மின் சர்வம் சமேதி அன்வயம், எல்லாம் அன்வயிக்கிறது போய் அங்கே தான் போய் எல்லாம் சேருது, கன்வர்ஜ் ஆகுது. அவன் யாருங்கிட்ட அது என்னன்னு கேட்டால் நமக்கு குலதனமாகவும் குல தெய்வத்தமாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவடி தாமரை கண்ணனுடைய திருவடி தாமரையை நான் துதிக்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அழகான ஸ்துதி எம்பெருமானுக்கு. அந்த திருவடியினுடைய பெருமையெல்லாம் பார்த்தோம் நம்ம. இது ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அழகாக இதை சாதிச்சிருக்கா, எல்லாம் கொண்டாடி இருக்கா. டைம்னுடைய கன்சர்ன் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியறதில்லை. இல்லை ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், குலதனம் இல்லையா. இங்கே பார்த்தா ஒரு நிமிஷம். என் மூர்தினி மே சொன்னாலும் என்னுடைய தலையில் சொன்னார். இப்போ அதுக்கு என்ன சுவாமி அழகாக சாதிக்கிறார். அத்தியந்த நிகிருஷ்டஸ்ய மே மூர்தினி பங்கோருபரி கங்கா நிபாத்தவத்து அயத்ன உபஸ்திதம் அனுபவ யோக்கியம். கங்கைக்கு யாரால் கங்கைக்கு போய் தீர்த்தாமடம் அப்படின்னு உடம்புல ரொம்ப யோக்கியமாக சரியாக இருக்காத போக முடியும். ஒரு கால் நடக்க முடியாதவள் கங்கைக்கு போக முடியாது இல்லையா. அப்படிப்பட்டவாளை பங்குன்னு சொல்லுவாள். அப்படிப்பட்டவளுடைய தலையில் எத்தனமே இல்லாமல் அந்த கங்கையே தானாக வந்து விழுமையானால் என்ன ஒரு அவளுக்கு புண்ணிய விசேஷம் இருக்குமோ அது மாதிரி எந்த யத்தனமும் இல்லாமல் என்னுடைய சிரசிலும் அனுபவ யோக்கியமாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடி இருந்ததுன்னு கேட்டால் அது திருவிக்ரம அவதாரம் நடத்தும் போது திருப்பியும் அதை சாதிக்கப்படுற. அதனால் பகவானுடைய சௌஷல்யத்தை நினச்சி அவரும் உருகுகின்றாராம், ஆள வந்தாரம் யமுனாச்சாரியரும். அப்படிப்பட்ட அந்த திருவடி இணைக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள்னு மறுபடியும் ஸ்துதி பண்ணுறார். நமஸ்காரம்னு சொல்லலை கூட அதான் அர்த்தம் இங்கே. அப்படிப்பட்ட திருவடி இணைக்கு அடியனுடைய ஸ்துதியில் சாதிக்கின்றார். अस्मद् गुरुपरम्परायै नमः. नमो नमो यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय नमो नमः. नमः सभायै.